அவர் ஒரு பொது உடைமைத்தில் எளிய மக்களுக்கு சர்வீஸ் செய்யணும், அதுவும் குறிப்பாக தலித் மக்களுடைய விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தைப்பட்ட மனிதரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ கூட நான் நினைக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அனுபவிச்சவர். காந்தியம் தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுது, ஆனாலும் கூட அதால தடுக்க முடியல. அப்போ உடனடியாக தடுக்க வேண்டும் என்றால் அவரை ஒரு கம்யூனிஸ்ட் ஆகி அதில் நின்னாதான் இவங்களை எதுக்க முடியுங்கிற அந்த உணர்வுக்கு வர்றாரு. அவர் போய் சந்தேகத்தில் பிடிக்கிறாங்க, பிடிச்சோன்னே உடனே கையை கட்டிடுறாங்க. கையை கட்டி கொண்டு பெரிய மீசப்போ வச்சுருந்துருக்காரு. உன்னுடைய ஆளெல்லாம் இந்தியாவில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அடித்து ஒவ்வொரு மீசையாக பிடுங்குறாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு தலைவர் பாலதண்டாயுதம்னு அவர் போட்டு அடிச்சுட்டே இருந்திருக்கான். அடிக்கிறதுக்கு ஓங்கியிருக்கான். இவர் டக்குன்னு போய் மேலே படுத்துவாங்கன்னா அடி முழுக்கும் இவர் மேலே விழுந்தோடனே அந்த பாலதண்டாயுதத்துக்கே கோபம் ஏன்டா நீ ஒருத்தனாடா அடி வாங்குறேன்னு அவரை பிடிச்சி அப்படியே தள்ளிடுறாரு. அவன் ஆயுதத்தை வச்சு அவன் அடிக்கிறான்னா நீ ஒரு ஆயுதத்தை எடுத்து அடிக்கணும். அதனால தான் அவர் அங்கே இருந்த காலங்களில், தலைமறைவு காலங்களில் ஒரு கோஷத்தை வைக்கிறார். அநேகமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் எவனும் இந்த கோஷத்தை வச்சதில்லை. தாலியை அடகு வைத்தாவது காலுக்கு செருப்பு வாங்கி போடு. தொடர்ந்து ஒரு அரசியல் பயணத்தில் இருந்திருக்காரு. ஆனா ஒரு முறை கூட தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற்றது கிடையாது. மக்கள் அவரை வெற்றி பெற செய்தது கிடையாது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சிருக்காரா? அவர் நிறுத்தப்பட்டதெல்லாம் கட்சி முடிவு செய்து கட்டாயமாக அவர் நிறுத்தப்பட்டாரே ஒழிய அவர் அங்கே போகணுங்கிற எண்ணம் இல்லை. அநேகமாக அவர் மயக்கமுற்று இருக்கிற போதும் அவருடைய மூளையும் அப்படி தான் இருந்திருக்கும், மனமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சமூகம் மாறும், இந்த சமூகத்தை மாற்ற முடியும், இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கும். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசியற்று போலமுடா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் எழுத்தாளருமான திரு மகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்து ஒரு மிகச்சிறந்த புரட்சியாளராக இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து நின்று தொடர்ச்சியாக பல சித்திரவதைகளை அனுபவித்து இன்னைக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கு. அவரை பற்றிய சில நினைவுகள், நீங்கள் தொடர்ச்சியாக அவரோட பல சூழல்களில் பயணிச்சிருக்கீங்க. உங்களுடைய அவருடனான அனுபவங்கள், அவரை குறித்த சில விடயங்கள் சொல்ல முடியுமா? என்னுடைய பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பயணம். அவரோட நான் இருக்கிறது. நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் முதல் முறையாக 1975ஆம் ஆண்டிலே அவரை ஒரு மாநாட்டில் சந்திக்கின்றேன். அப்பொழுது நான் மாணவர் பெருமன்றத்தில் திருவாரூர் கல்லூரியில் மாணவனாக இருந்தேன். அப்போ போகிற போது தான் அவரை நான் சந்திக்கிறேன். அப்போ அது ஒரு இனிய சந்திப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான இதழ் ஜனசக்தி. அதில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த நிலம் என்பது எப்படி குவிஞ்சிருக்குது, அதை நிலமற்ற ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றிய கட்டுரை அது. அவர் அந்த கட்டுரையை படிச்சுட்டு அந்த இளைஞன் யாருன்னு என்னை தேடி வர்றாரு. அப்போ அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர். நேரடியாக என்னை பார்த்து ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க, தொடர்ந்து எழுதுங்க அப்படிங்கிறத சொன்னார். இப்போ நீங்கள் எழுத்தாளர்னு ஒரு வரி சொன்னீங்க பாருங்கள், அதற்கான முதல் விதையை கிட்டத்தட்ட ஒரு 56 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எனக்குள் போட்டார். அதுக்கு முந்தைய எனக்கு எழுத்தில் ஆர்வம் இருந்தாலும் கூட அதை ஊக்கப்படுத்தினார், தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டே வந்தார். நான் கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அதனுடைய கட்சியினுடைய லட்சியங்களை மக்களிடம் எடுத்து சொல்லுகிறவர்களுக்கு முழு நேர ஊழியர்கள்னு பேர், ஹோல் டைமர். அவங்க வேறு எந்த தொழிலும் போகக்கூடாது, அந்த கட்சிக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கடந்த காலத்தில் அவர் ஒரு முழு நேர ஊழியராக இருந்தவர். நான் 1973-74 கட்சியினுடைய முழு நேர ஊழியராக வர்றேன். அதோடு தொடர்ந்து வர்றபோது ஒரு அடிப்படையில் அவருடைய பல மேன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கேன். நம்பர் 1,
அவர்கிட்ட அமைந்தது மாதிரி எளிமையை வேறு யாரிடமும் பார்க்க முடியாது. தனக்கு இந்த உணவு வேணும், வயிறு பசிக்குது அப்படின்னு அவர் கேட்டு நான் பார்த்தது கிடையாது. யாராவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்குவார். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சாமியார்கள் ஞானிகளை பற்றி அப்படி சொல்லுவாங்க. எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. வேண்டும் ரமண மகரிஷியை சொல்லுவாங்க, மற்றவங்களை சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்நாளில் முழுக்க அவரை நான் அப்படி பார்த்துருக்கேன். தனக்கென்று ஒரு நல்ல உணவு வேணும், தனக்குன்னு ஒரு நல்ல உடை வேணும், தனக்குன்னு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு பார்த்ததில்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த தாமஸ் ரோடு ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ ஒரே ஒரு பில்டிங், பெரிய பில்டிங்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தான். அதில் வந்து ஒரு பெரிய டான்ஸர் ஹால் அது. உதயச்சந்தர், அமலா சங்கர் இவங்களோட டான்ஸ் இடத்த வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கி அதை நாங்கள் வடிவமைத்தோம். அதுக்கு முந்தி ஒரு பெரிய கீத்து கொட்டகை இருக்கும். அதில் ஒரு பெரிய மரப்பெஞ்சு இருக்கும். அந்த மரப்பெஞ்சில் கையை தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பார். நல்ல கண்ணையா. ஆமாம், அப்படி ஒரு வாழ்க்கை அது. அங்கே வந்து நாங்கள் வந்து கம்யூன் லைஃப் நடத்தினோம். அதாவது கட்சியில் பணியாற்றக்கூடிய முழு நேர ஊழியர்கள் மற்றவர்களுக்கான ஒரு சின்ன வாழ்க்கை முறை, அதுக்கு கம்யூன்னு பேர். அதில் வந்து சமையல் மற்ற பொறுப்புகள் இதெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதுக்கு வந்து இவர் இன்சார்ஜாக இருந்தார் ரொம்ப காலம். அவருடைய வாழ்க்கை, அவர் பொறுப்பில் இருந்த எல்லா காலத்துலேயும் நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு சாப்பிட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் போவார் சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு இயல்பான பண்பு அவரில். அதே போல் வந்து ரொம்ப காலம் அவருடைய துணியை அவர் தான் துவைச்சிட்டு இருப்பார். இப்போ மாதிரி கிடையாது. முந்தி பழைய காலங்களெல்லாம் வந்து ஒரு பயணங்கள் அப்படிங்கிற போது இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஆள் போகணும் அப்படின்னாக்க 1.5 நாள் 1.25 நாள் ஆயிரும் போய் சேர்றதுக்கு. அப்போ ஸ்டேட் பஸ்ஸெல்லாம் அப்போ தான் ஸ்டேட் பஸ்ஸுன்னு பேர், இப்போ இருக்கக்கூடிய அரசு பஸ்ஸுக்கு. அதில் அவர் இங்கேருந்து போனார்னாக்க இங்கேருந்து ஒரு சட்டை போட்டு போனோம்னா அங்கே போன உடனே கறி ஆயிரும் அந்த சட்டை. அதே போல் ரயில்வேயில் போகிற போது ரயில் என்ஜின் அது புகை வந்து அடித்து இங்கேருந்து டெல்லி போனோம்னா ஆள் உடம்பு இதெல்லாம் கருப்பாக தான் போய் சேர முடியும். அப்படி தான் இருக்கும் அந்த காலம். அப்போ துணியை துவைக்கிறது போகிறது வரதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கெல்லாம் அந்த மக்கள் வந்து கன்சியூமர் இதில் வந்து ஆடைகள் அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா மனிதர்களை விட ஆடைகள் தான் முக்கியத்துவம் தரப்படுது. ஆடம்பர பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுது. அந்த காலத்தில் துணியெல்லாம் ரொம்ப குறை. 4 சட்டை 5 சட்டை வச்சுட்டா பெரிய விஷயம் அது. அப்போ துவைக்கிறது ஒரு முக்கியமானது. அவர் வந்து அந்த சில இடங்களில் தண்ணி கிடைக்கிற இடங்களில் துணி துவைக்கிறதுக்காக ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு போய் தஞ்சாவூரில் ஒரு இடம், மற்ற இடங்கள் அதில் வந்து சோப்பு போட்டு துவைச்சி காய வச்சு அடுத்த பயணத்துக்கு தயாராவார். இப்படி தான் வாழ்க்கை. அப்போ அதிலிருந்து அவருடைய எளிமைங்கிறது வந்து வாழ்வின் ஒரு மறுக்க முடியாத ஒரு பகுதியாக மாறிவிட்டது. எப்படி வந்து சுவாசிக்கிறோமோ, எப்படி வந்து மனித உடல் வந்து இயல்பான சில காரியங்களை செய்தோ, அதே போல் எளிமை என்பதும் அவரிடம் இயல்பாகவே வந்துட்டு கொஞ்சம் கூட அதில் தடுமாற்றம் என்பதே அவருக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் அவருடைய நீண்ட சிறை வாழ்க்கை. நீண்ட சிறை வாழ்க்கைன்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தைப்பட்ட மனிதரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ கூட நான் நினைக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அனுபவித்தவர். அவருடைய 23 வயது, மிக முக்கியமான ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர். வசதி படைத்த குடும்பத்தில் பிறக்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த காலத்தில் ஜூரியாக இருக்கார். உணவுக்கு பஞ்சமே கிடையாது. அவங்க வீட்டில் 10 பேர் 20 பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட குடும்பம். அவர் ஒரு பொது உடைமைத்தில் எளிய மக்களுக்கு சர்வீஸ் செய்யணும், அதுவும் குறிப்பாக தலித் மக்களுடைய விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட கிடைக்காது. அவருடைய வாழ்க்கை குறிப்பு என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஒருவேளை சாப்பாடு பெறுவதற்காக 22 மைல்கள் நடந்திருக்காரு அந்த காலத்தில். அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நான் எடுத்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அவரை எடுத்து கொண்டு வந்து 23 வயதில் கைது பண்ணுற போது புலியூர் குறிச்சிங்கிற ஒரு ஊரில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுற போது வந்து இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. போலீஸ்காரவங்களுக்கு போய் சந்தேகத்தில் பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே பக்கத்தில் ஒரு குழி இருக்குது, உரக்குழின்னு பேர்.
அந்த உரக்குழியில் வெடிகுண்டுகளை வச்சுருக்காரு. அதை பார்த்த உடனே போலீஸ்காரவங்க பதட்டமாகி உடனே கையை கட்டிடுறாங்க. கையை கட்டி கொண்டு வந்து பெரிய மீசை அப்போ வச்சுருந்துருக்காரு. தலைகீழே கட்டி வச்சு புகையை போட்டு உன்னுடைய ஆளெல்லாம் இந்தியாவில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அடித்து ஒவ்வொரு மீசையாக பிடுங்குறாங்க முடிய. அப்படியே ரத்தம் கசியுது. அப்போவும் அவர் உண்மையை சொல்லவே இல்லை. இவரை பற்றிய விசாரணைக்குன்னு 1.5 வருஷம் விசாரணை கைதியாக வச்சு பண்ணுறாங்க. அப்போ அவரோடு இருந்த தோழர்களில் பல பேர், ஜெயிலில் இருந்த தோழர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். மலையில் கொண்டு போய் ஆளை கொண்டாடலாங்கிறதுக்கு வரும்போது பரவாயில்ல, நல்லது தான். ஏன்னா எந்த ரகசியத்தையும் எந்த நெருக்கடியிலும் சொல்லாமல் நம்ம உயிர் போயிடும். சப்போஸ் நம்ம சொல்லிட்டோம்னா 100 தோழர்கள் செத்து போவாங்க அப்படிங்கிற அந்த வைராக்கியம் எனக்கு இருந்தது அப்படின்னு அதில் ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு. இவன் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த தகவல்களை சொன்னான்னா நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், இவரை பிடிச்சி இந்த ரகசியத்தை எடுத்தவங்க ஏன் அனாவசியமாக கொள்றீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் பட்ட துயரங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட அந்த சிறை வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப எமோஷன் ஆகுது. அதெல்லாம் பிறகு தான் நான் இப்போ தான் அவருடைய வரலாற்றை ஆய்ந்து இந்த புத்தகம் எழுதுகிற போது தான் பல விஷயங்களை பார்க்கும்போது, அப்போ எனக்கு அவ்வளோ தெரியல. இப்போ இந்த ஆய்வுக்குள்ளே போகிற போது தான் இன்னும் கூடுதல் எமோஷன் வருது. அதுவும் ஒரு இறந்த காலங்களில். அதுக்கு பிறகு அவர் சிறையில் இருந்து வர்றாரு. சிறையில் அவருக்கு 18 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க, சிறை தண்டனை. 23 வயசில் 18 வயசில் ஜெர தண்டனை கொடுக்குறாங்க. 12 வருஷம் ஆயுள் தண்டனை. தூக்கு தண்டனை தருவாங்கன்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆனால் தூக்கு தண்டனை தரலை. இப்போ ஆயுள் தண்டனையாக மாற்றி வெடிகுண்டை செய்தார், விநியோகித்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 வருஷ தண்டனை. அவருடைய வாழ்க்கையிலேருந்து மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் வாழ்க்கையிலேருந்து பண்ணுற போது நீங்கள் ஏன் வெடிகுண்டு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்ற உணர்வு எனக்கு உண்டு. நீங்கள் கேட்டீங்க. நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். கம்யூனிஸ்டுகள் ஒரு சமத்துவத்தை நேசிக்கிறவங்க, ஆதிக்க சக்திகளை எதிர்க்கிறவங்க, ஏன் வெடிகுண்டு செய்யணும்? அது மனிதனை கொல்லாதா? ஆதிக்கக்காரன் மற்றவன்னா இருக்காதா அப்படின்னு கேட்குற போது அவர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த விடை, அது இந்த யூடியூப் வாயிலாக நேயர்களுக்கு, நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்கன்னா, வெடிகுண்டு என்பது மனிதரை கொல்லுவதற்கு அல்ல, ஆதிக்க சக்திகளை அச்சுறுத்துவதற்கு. அப்போ அந்த வெடிகுண்டை நாங்கள் செய்கிற போதே மனிதர்களை கொல்லாத வெடிகுண்டுகளை தான் தயாரிப்போம். அப்போ தயாரிக்கிற போது மட்டுமல்ல, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, முதல் நாள் சர்வே, இது நல்ல கண்ணு இதெல்லாம் போயிருக்காரு, முதல் நாள் சர்வேல போலீஸ்காரவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே தலை வச்சு படுப்பாங்கங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வெடிகுண்டு போடக்கூடாது. அவங்க எங்கே படுக்கிறாங்களோ அதை தாண்டி இன்னொரு இடத்துல வைக்கணும். ஒரு பயத்தை உருவாக்கி ஆதிக்கத்தின் மூலம் மக்களை அடக்கக்கூடிய அந்த கொடுமையை நிறுத்துவதற்கு அவர்கள் கையாண்ட ஒரு ஆயுதம் தானே ஒழிய படுகொலைகள், ரத்தம் சிந்துதல் என்பது அல்ல இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தினுடைய நோக்கம். இது அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சவர். இவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவற்றிலிருந்து இந்த ரகசியத்தை வாங்கிறதுக்கு இவ்வளவு போராடியும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் தான் கோர்ட்டில் கொண்டு போய் இருக்கும்போது இவனிடமிருந்து எந்த ரகசியத்தையும் பெற முடியல. இவனுடைய இதயம் தசையாலும் இரத்தத்தாலும் தயாரிக்கப்பட்டிருக்கலா அல்லது இரும்பால் செய்யப்பட்டிருக்கதாங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு போலீஸ்காரவங்க சொல்கிறாங்க. அவ்வளவு வைராக்கியமான ஒரு மனிதர் அவர். அதற்கு பிறகு சிறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் நிறைய சொல்ல முடியும். சிறை வாழ்க்கையை ஒரு சமூக வாழ்க்கையாக பார்த்தவர் அவர். அங்கே லைப்ரரியை போய் கையில் எடுக்கிறாரு. இது கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு சிறை சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கைதியாக போகிறாங்க, போன உடனே அதில் நடக்கக்கூடிய சிறை உரிமைகள் பிடிச்சி அவன் பாட்டுக்கு பிடிச்சி ரொம்ப நாள் ஜெயிலில் போட்டுருவான். இப்போ இருக்கிற சிறை மாதிரி கிடையாது. ஒரு சிறை செல்லில் ஒரு மண் சட்டி இருக்கும், அதில் தான் அவங்க சிறுநீர் கழிக்கணும், அதில் தான் அவங்க மலம், அந்த இடத்துல தான் அவங்க தூங்கணும். மறுநாள் காலையில் அதை தலையில் தூக்கிட்டு போய் ரொம்ப தூரத்தில் கொட்டணும். இதுதான் சிறை கைதிகளுடைய நிலைமை. கம்யூனிஸ்டுகள் போன போது அப்படி தான் இருக்குது. அதை எதிர்த்து போராடுறாங்க மனிதர்கள். சிறைக்குள்ள அவர்களும் மனிதர்கள். சிறை கைதிகளுக்கு உரிமை இருக்குது, சர்வதேச சட்டங்கள் இருக்குது,
உலகத்தில் பல நாடுகளில் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சிறையை ஒரு மாதிரி வந்து பிரிட்டனில், இங்கிலாந்தில் நீங்கள் நடத்துகிறீங்க, இங்கே நடத்தலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் உலகம் தழுவிய கம்யூனிஸ்டுகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. பத்திரிக்கை படிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, இந்த மாதிரியான காலங்கள். அதில் அவர் முன்னணியில் நிற்கிறாரு. அப்போ நூலகத்துக்கு போகிறாரு. நூலகத்துக்கு போய் நூலகத்தின் வழியாக சிறை கைதிகளை நல்ல நூல்களை எடுத்து சொல்லி அவர்களை அறிவுபூர்வமாக தயாரிக்கக்கூடிய ஒரு பெரும் பணியில் ஈடுபடுறாரு. ரொம்ப வேடிக்கையான விஷயங்கள் அவரோட நான் பகிர்ந்துருக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது, இரவு நேரங்களில் இந்த காதல் கதைகள், இந்த மாதிரியான கதைகள் எதையுமே படிக்கிறதுக்கு அவர் கொடுக்க மாட்டார். இவர் ஒரு இளைஞர். ஓகே. ஏன்னா கைதிகள் அதை படிச்சுட்டு அவனுக்கு வந்து ஒரு எமோஷன் வந்து ஒரு 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 அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது, சைக்கலாஜிக்கலாகவே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை மறுத்துருவார். அந்த நேரத்தில் அறிவுரைகள் மற்ற புக்கு கொடுக்குற, பகல் நேரத்தில் படிச்சுட்டு 12 மணி 1 மணிக்குள்ளே கொடுத்துடணும். இப்படிப்பட்ட சிஸ்டம்லாம் வச்சுருக்காரு. சிறையில் அவர் ஒரு பெரிய நோட்டு எழுதியிருக்கார். அந்த நோட்டு வந்து பெரிய அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய துயரம். அந்த காலத்தில் பேப்பர் கிடைக்காது, பெரிய தடித்த நோட்டு அது. அந்த தடித்த நோட்டில் வந்து பல விவரங்களை அவர் எழுதி வச்சு அதை நான் பார்த்துருக்கேன். எந்த ரெஃபரன்ஸ்னாலும் அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து தான் கொடுப்பாரு. 42 என்ன நடந்ததுனாக்கா உடனே ஓடி போய் அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து அதை எழுதி வச்சுருப்பார் அவர். காந்தி, நேரு, அம்பேத்கர் அப்படின்னு அந்த நோட்டு ஒரு பேப்பர் ஒரு பக்கத்தை எடுத்துட்டிங்கனாக்கா அதில் எழுதப்படாத இடம்னு ஒன்று இருக்காது. காரணம் பேப்பர் பஞ்சம் மிகுந்த காலம். அதனால் நுணுக்கி நுணுக்கி எழுதியிருப்பார். சின்ன சின்ன எழுத்துக்கள் அதை எழுதப்பட்டிருக்கும். அதில் ஒரு பாட்டு இருந்தது, ரொம்ப முக்கியமான பாட்டு. அது யார் அப்படின்னாக்க ஒரு கன்விக்டர் வார்டர் வந்து பாடின பாட்டு அவர் எழுதி வச்சார். அதில் வந்து மலையை மரவு வச்சு, மல்லிகைப்பூ சாட்சி வச்சு, ஒன்றை நான் தொட்டதுக்கு, உங்கள் அப்பன் சாட்சி சொன்னதுக்கு, மதுரை ஜெயிலில் மாடா உடைக்கிறேண்டிங்கிற பாட்டு. இந்த பாட்டு இவர் வந்து ஜெயிலில் இருக்கார். இருக்கிற போது முதல் நாள் வந்து அவன் பாடுறான், மலையை மரவு வச்சுன்னு பாடுறான். அவன் பாடி முடிக்கிறதுக்குள்ளே ஜெயிலர் அந்த வார்டர் வந்துடுறாரு. வந்தோடனே அவன் அப்படியே பயந்து போய் அந்த பாட்டை நிறுத்திடுறான். இவருக்கு அது சிந்தனையில் ஓடுது. அந்த பாட்டினுடைய அடுத்த வரி என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. மலையை மரவு வச்சு, நான் என்ன மரவு வச்சு, ஆளை கொன்னா நான் என்ன செஞ்சான் அப்படின்னு. மலையை மரவு வச்சு, அடுத்த நாள் வந்து மல்லிகைப்பூ சாட்சி வச்சு, 3ஆவது நாள் வைக்கும்போது உன்னை நான் தொட்டதுக்கு, உங்கள் அப்பம் சாட்சி சொன்னதுக்கு, மதுரை ஜெயிலில் மாடா உடைக்கிறேண்டி. அதான் பாட்டு. இதனுடைய இலக்கியத்தன்மை, அவருடைய அந்த ஒரு பாடல், அதனுடைய இலக்கியத்தன்மை, அந்த நோட்டு முழுக்களும் வந்து ஒரு கிராமப்புற இலக்கியம். அப்புறம் ஜெயில் வாழ்க்கை. ஜெயில் வந்து ஒரு தனி சமூகம். அது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கோபம், கொந்தளிப்பு, வருத்தங்கள், இதை எல்லாவற்றையும் வந்து அறிந்த ஒரு நபர் அவர். அதனால தான் அவர் வந்து எந்த மனிதரையும் வெறுத்து நான் பார்த்ததில்லை. அந்த ஜெயில் வந்து அவர் அந்த அளவிற்கு பக்குவப்படுத்தியிருக்கு. நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை சிறைச்சாலை தான் தந்திருக்கிறது. மகாத்மா காந்திக்கும் அப்படி தான் சிறைச்சாலை தான் தந்திருக்கு. அதே மாதிரி அந்த சிறை அவருடைய பல்கலைக்கழகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யூனிவர்சிட்டி டு நல்லக்கண்ணு பிரிசன். அந்த பிரிசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைஃப்பையும் அவர் செஞ்சு அதனுடைய சிஸ்டங்கள், அதில் வந்து முதல்ல வந்து சிறையில் இவங்க போகும்போது நுழையிற இடத்துலையே கன்விக்ட் வார்டர்கள் வந்துடுவாங்க. கன்விக்ட் வார்டருங்கிறது வந்து இப்போ இல்லை, அது 15 வருஷம் 20 வருஷம் கொலை செஞ்சுட்டு அங்கே வரக்கூடிய ரொம்ப கொடூரமான நபர்களை வந்து வார்டர்களாக தயார் பண்ணி அந்த கைதிகளை அடித்து ஒடுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. வார்டர் இருக்க மாட்டாங்க, அதுக்கு இடைப்பட்ட ஒரு சிஸ்டம். அது சட்டப்பூர்வமான சிஸ்டமாக இருந்து இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அது அவங்கள தயார் பண்ணி கம்யூனிஸ்டுகள் வந்து அடிக்கிறதுக்குன்னே ஒரு 5 பேர் இப்போ வந்து கைது பண்ணி ஜெயிலில் கொண்டு வந்து வைக்கும்போது உள்ளுக்கு நுழையும் போது அடிச்சுட்டே வருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிக அப்படின்னு அடிக்க சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அடித்து மூக்கு உடைஞ்சி, காது பிஞ்சு, தண்ணியில் போட்டு முக்கி எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணாலும் அவங்க வந்து அந்த வைராக்கியத்தை விடாமல் இருப்பாங்க. அப்போ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை எதிர்ப்பதற்கு தயாராகிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் வர்றாங்கிறது தெரிந்தால் அவனை அடிப்பதற்கு வார்டர்கள் வர்றாங்கனாக்க
பகல் நேரத்தில் இவங்கெல்லாம் வெளியில் தான் வேலையில் இருக்கிறவங்க அடிக்கும்போது அவன் மேலே போய் விழுந்துருவாங்க. அந்த அடியை வந்து ஒருத்தர் வாங்குகிற அடியை 5 பேர் 4 பேர் பங்கிட்டு கொள்வது இந்த சிஸ்டத்தை வச்சுருந்துருக்காங்க. அதில் நல்லக்கண்ணு வந்து மற்றவர்களுக்காக வாங்கின அடி ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அதில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் பாலதண்டாயுதம்னு அவர் போட்டு அடிச்சுட்டே இருந்திருக்கான். அடிக்கிறதுக்கு ஓங்கியிருக்கான். இவர் டக்குன்னு போய் மேலே படுத்துவாங்கன்னா அடி முழுக்களும் இவர் மேலே விழுந்தோடனே அந்த பாலதண்டாயுதத்துக்கே கோபம் வந்து, ஏன்டா நீ ஒருத்தனாடா அடி வாங்குறேன்னு அவரை பிடிச்சி அப்படியே தள்ளிடுறாரு. தள்ளிட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் வாங்குறேன்டா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க. அந்த மனநிலை வந்து ஒரு அரசியலாக பக்குவமாய் வர்றபோது தான் இவ்வளவு நேர்மையாக அவரால் இருக்க முடியுது. ஓகே. இவ்வளவு தெளிவா இவ்வளவு மக்களுக்காக அடுத்தவங்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்திருக்காருல. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட அந்த பண்பு எங்க இருந்து வந்தது, எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேரணும்ன்ற ஆர்வம் வந்தது அப்படின்ட்டு? அதாவது வந்து கம்ப்ளீட்டாக இவர் ஆதிக்க குடும்பத்தில் பிறந்தவர். ஆதிக்க குடும்பம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், நில சமூகம். அந்த நில சமூகத்தில் காட்டிலேயே கடந்து அவங்க உழைக்கிறவங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அவங்கள தீண்டத்தகாதவர்கள்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவர் காந்தியத்திலிருந்து கம்யூனிசத்துக்கு வர்றாரு. காந்தியம் வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுது. ஆனாலும் கூட அதால் தடுக்க முடியல. அப்போ உடனடியாக தடுக்க வேண்டும் என்றால் அவரை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆகி அதில் நின்னாதான் இவங்களை எதிர்க்க முடியுங்கிற அந்த உணர்வுக்கு வர்றார். அவர் வந்தபோது அவருக்கு பொருத்தமான கட்சி தலைவர்கள் மற்றவங்க கிடக்கிற போது ஒரு ஆதிக்க சமூகத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை ஆதிக்கம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அவன் ஆயுதத்தை வச்சு அவன் அடிக்கிறான்னா நீ ஒரு ஆயுதத்தை எடுத்து அடிக்கணும், அவனை எதிர்த்து அடிக்கணும். அதனால தான் அவர் அங்கே இருந்த காலங்களில், தலைமறைவு காலங்களில் வந்து ஒரு கோஷத்தை வைக்கிறாரு. அநேகமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவனும் இந்த கோஷத்தை வச்சதில்லை. காலில் செருப்பு போட்டு நடக்க முடியாது அந்த காலத்தில். ரெண்டாவது வேஷ்டி வந்து கட்டி துண்டு இருந்தாலும் இடுப்பு கையில் தான் இப்படி தான் வச்சுட்டு போகணும். அதை எதிர்த்து போராட்டம் நடக்குது. அப்போ தான் இவர் தான் தாலியை அடகு வைத்தாவது காலுக்கு செருப்பு வாங்கி போடு அப்படிங்கிற கோஷத்தை வைக்கிறார். உன்னுடைய பொண்டாட்டி போட்டிருக்கிற தாலியை விட நீ காலுக்கு செருப்பு போடுறது முக்கியம், அதான் ஆதிக்க எதிர்ப்பு என்ற கோஷத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படி பல விஷயங்கள். அப்போ அந்த மக்கள், அந்த ஒடுக்குமுறை, அதை பார்த்த கோபம், அதிலேருந்து தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர்றார் அவர். இதுதான் வந்து அவருடைய அடிப்படை. அதுக்கு மேலே அவர் நெருக்கடி வர 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 அவர் மீது அரசு எந்திரம், பயங்கரவாதம், மிக மோசமான தாக்குதலை தடுக்க அதை எதிர்க்கக்கூடிய மன உறுதியையும், அது என்ன வந்தாலும் நீ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மன உறுதியை பெறுகிறார். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நான் புரிய வைக்கிறதுக்கு. ஹிட்லருடைய நாசி கேம்ப், சிறைச்சாலை, பெரிய சிறைச்சாலை, அதில் ஒரு பெரிய கம்யூனிஸ்டான ஒரு மனோதத்துவ டாக்டர் அவர் இருக்கார். சோறு இல்லாமல் பூ இல்லாமல் எலும்பும் தோலுமாக மாறி போகிறார் அவர். ஆனால் ஒரு விஷயம் புரியல யாருக்கு? ஹிட்லருடைய கேஸ்ட்ரப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ தளபதிக்கு. அப்போ அவன் கேட்குறான், நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனால் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கியே, சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, எப்படா முடியுது உன்னால் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான், முட்டாள்களே, உங்களுக்கு ஒன்று தெரியாது, என்னுடைய சுதந்திரம் என்ன என்பதை நான் தான் முடிவு செய்ய முடியும், நீ முடிவு செய்ய முடியாது. நான் சிரிக்கணுமா அழணுமா, என்னுடைய உடம்பை நீ கிழிக்கலாம், ரத்தத்தை வெளியில் எடுக்கலாம், என்ன வேணாலும் நீ பண்ணலாம். ஆனால் வாட் இஸ் த ஃப்ரீடம், வாட் இஸ் த லிமிட் ஆஃப் மை ஃப்ரீடம், ஐ ஒன்லி டிசைடட் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அநேகமாக சிறைச்சாலையில் இருந்த எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும், கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் ஒரு கைடிங் பிரின்சிபல், கைடிங் ஃபிலாசபி, ஒரு வழிகாட்டும் தத்துவமாக எது இருந்திருக்கிறதுனால இதுதான் இருந்திருக்கு. இதை வந்து நல்லக்கண்ணு தன்னுடைய வாழ்வில் வந்து ரொம்ப அற்புதமாக பார்க்குறாரு. எனக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னாக்க, ஆய்வுகள், போக்குவரத்து இன்னைக்கு வர்றதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு பண்ணுறதே இல்லை. பெரிய தலைவர்களுடைய புகழ் என்ன, அவர் அதை சாப்பிட்டாரு, இதை சாப்பிட்டாரு, அதை பண்ணார், போனார், வந்தாருங்கிறாங்களே. மானுடத்தினுடைய வலிமை என்பது மனதின் வலிமை. அந்த மனதின் வலிமையை எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் அதை இழக்காமல் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் உறுதியை எது கொடுக்குதுனாக்க ஒரு தத்துவம் தான் கொடுக்குது. அந்த தத்துவம் தான், நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நான் எளிமையாக இருக்க வேண்டுமா, ஆடம்பரமாக இருக்க வேண்டுமா. இந்த பம்பாய் நகரத்தினுடைய வீதிகளில் 20 லட்சம் மக்கள் வந்து பிளாட்பாரத்தில் கிடக்கிறான்.
ஆனால் 8000 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் 6 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வீடு கட்டுறான். இது எவ்வளோ பெரிய டிஸ்பாரிட்டி. இப்போ இது வந்து மனித குலத்தை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மகத்துவத்தை பெற்றவர்கள் இவர்கள். அதனால தான் எங்களை போன்றவர்கள் வந்து சமூகத்தால் புரிஞ்சுக்க அன்றாட வாழ்க்கை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து புரியறதுக்கு கஷ்டப்படுது, எளிதாக புறக்கணித்து விடுகிறார். ஆனால் காலம் வந்து நல்லக்கண்ணு எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை அவருடைய மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு இன்னொரு ஊக்கத்தை கொடுக்குது. நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். புரியுது. ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு அரசியல் பயணத்தில் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு முறை கூட தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றது கிடையாது, மக்கள் அவரை வெற்றி பெற செய்தது கிடையாது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருக்காரா என்னைக்காவது? முதல்ல வந்து அவர் வந்து எந்த தேர்தலையும் நிற்கிறதுக்கு விருப்பப்பட்டவர் கிடையாது. ஓகே. அவர் நிறுத்தப்பட்டதெல்லாம் கட்சி முடிவு செய்து கட்டாயமாக அவர் நிறுத்தப்பட்டாரே ஒழிய அவர் அங்கே போகணுங்கிற எண்ணம் இல்லை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எல்லாம் இன்று பாராளுமன்ற சட்டமன்றங்களின் மீது அவருக்கு இல்லை. அவருடைய எண்ணமெல்லாம் என்னன்னாக்க மக்களை அதிகாரப்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்களின் மூலமாக தங்களுக்கு என்ன வேண்டும் வேண்டாம் என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அழுத்தம் கொண்டவர். அதனால அவர் பாராளுமன்ற சட்டமன்றங்களில் வந்து போறதுக்கு விரும்பல, கட்டாயப்படுத்தி நிறுத்தினாங்க. 2 முறை நின்னாரு. 2 முறையும் ரொம்ப நெருக்கடியான காலம். அது மக்கள் நிராகரிச்சாங்கன்னு என்னால் சொல்ல முடியல, பொதுவாக கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு தடவை முதல்ல நிற்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தனியாக நிற்கிது 67. அப்போ அவர் நிற்கிறாரு. அப்போ டிஎம்கே வந்து ஒரு பெரிய அலை வீசுது, அந்த அலையில் வெற்றி பெற முடியல. 2வது 1977 அதிமுகவோட கூட்டு கிடையாது, தனியாக காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிற்கிது. அப்பவும் கூட்டணி சரியாக அமையலை. அப்பவும் அவர் முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ வற்புறுத்துறாரு. 3வது முறையை வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நிற்கிறாரு. கோயம்புத்தூர்ல பார்லிமெண்ட்ல சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்து அப்போ அவர் தன்னால் நிற்கவே முடியாதுன்ட்டாரு. கடைசியில் கட்சி கட்டாயப்படுத்தி நீங்கள் நிற்கணுங்கும் போது அந்த முடிவை எடுத்துட்டு பவானியில் ஒரு முடிவு எடுத்துட்டு காரில் வர்ற போதே வருத்தப்படுறாரு. எதுக்கு என்னை போட்டு இப்படி பண்ணுறாங்க, எனக்கு விருப்பம் இல்லாமல் என்ன தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு யார் கூடயும் பேசல, அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. அங்கே போகிறாரு. அங்கே போகிற போது பார்த்தீங்கன்னாக்க அவர் வெற்றி பெற்றிருக்க முடியுமானாக்க என்ன கேட்டால் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஓகே. வெற்றி பெறாமல் போனதுக்கு இவர் தான் காரணம். ஏன் காரணம் அப்படின்னாக்க அப்போ வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டு அதில் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து பயங்கரவாதிகளாக காட்டப்பட்டு அவர்களை வைத்து ஒரு வகுப்புவாத அரசியல் உருவாக்கப்படுது. அப்போ இவர் தேர்தலுக்கு போகிறாரு. போகிற போது முஸ்லீம்களே என்ன சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் வராதிங்க, வந்தால் உங்களுக்கு ஓட்டு விழாது, பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு சாட்சி வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஜவஹருல்லா இருக்கார்ல, அவர் தான் சாட்சி. இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, தேர்தல் இன்னைக்கு ஒன்றா வரலாம், நாளைக்கு போகலாம், ஆனால் மக்கள் ஒற்றுமை அதை விட முக்கியம் இல்லையா அப்படின்னு அவர் நேரடியாக அங்கே போய் அந்த மக்களையெல்லாம் பார்த்து அவங்களில் கொஞ்சம் பேரை இங்கே கொண்டு வந்து இப்படித்தான் வந்து அவருடைய செயல்பாடு அமையுது. இது தமிழ்நாடு இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. தேர்தலுக்காக சில காரியங்களை செய்யக்கூடாது. தேர்தல் இல்லையா, எல்லாத்தையும் விட மக்கள் ஒற்றுமையும் மனித இணக்கமும் தான் மிக முக்கியமானது என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்போ தான் வந்து என்ன வருதுனாக்க 50,000 ஓட்டில் தோற்று போகிறாரு. ஒரு 25,000 ஓட்டு இவர் வாங்கியிருந்தா இவர் ஜெயிச்சிருப்பார். அந்த 25,000 ஓட்டு ரொம்ப சுலபமாக கிடைச்சிருக்கும். ஆனால் அது எனக்கு பெருசு கிடையாது, என்னுடைய வெற்றி முக்கியம் இல்லை. அன்னைக்கு அவர் போட்டதுக்கு பிற்பாடு தான் ஒரு புதிய நல்லிணக்கத்தினுடைய தொடக்கம் என்பது அந்த கோவையில் ஏற்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் வெளி உலகத்துக்கே தெரியாது, வெளி உலகத்துக்கு யாரும் சொல்கிறதும் கிடையாது. அப்போ அவருடைய அதனால தான் வந்து அவர் தோற்று போகலை எலெக்ஷனில் நின்று, எனக்கு தோல்வியாகவே தெரியல. காரணம், ஹீ இஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபல். அவருக்கோ அல்லது என்னை போன்றவர்களுக்கோ லட்சியத்துக்கு தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. இட்ஸ் அ ட்ராவல். வி ஆர் டேக்கிங் மெசேஜ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இதில் வெற்றி என்ன இருக்குது, தோல்வி என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதுதான் அவருடைய தன்மைகள். ஓகே.
அண்ட் பொது வாழ்க்கையில் வந்த பிறகு கம்யூனிஸ்டுகள் பெருசாக பர்சனல் தலையிட மாட்டாங்க, பர்சனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்த மாட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் காசிப்ஸாக கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் நல்லக்கண்ணையா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவரால் சரியாக ஈடுபட முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? உண்மை. அதை வந்து அவங்க அம்மா ரஞ்சிதத்தம்மாவுடைய பேட்டிகள் மற்றது இதில் இருக்கும். பெரும்பகுதி கம்யூனிஸ்டுகளை திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் வந்து அதை உணர்ந்து தான் திருமணம் செய்வாங்க, தெரியாமல் செய்கிறதில்ல. அப்போ அது வந்து கிட்டத்தட்ட வந்து குடும்பத்து பொருளாதாரம் மற்ற விஷயங்களை அவங்க பார்த்துக்கிறதாகவும் பொது வாழ்க்கையை இவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்கு எல்லா சுதந்திரத்தையும் தருவாங்க. அப்படித்தான் ரஞ்சிதத்தம்மாள் ஒரு ஆசிரியராக இருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு போய் வந்து அந்த பொறுப்புகளை பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு எந்த கஷ்டத்தையும் அவங்க கொடுத்தது கிடையாது. இவருக்கு வந்து வாழ்க்கையில் என்னன்றதே பல விஷயங்கள் தெரியாது. அது அந்த ரஞ்சித், நான் என்னுடைய புத்தகத்தில் கூட அதை எழுதியிருக்கேன். இவர் காலையில் ரொம்ப தூரம் போகிறவர், நைட்டு 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வருவார், கதிகாலையில் புறப்பட்டு போயிடுவார். அவங்க ஒரு வீட்டில் குடியிருந்திருக்காங்க. குடியிருந்த போது எல்லாரையும் தெரியும், ஆசிரியர் அவங்க. அந்த வீட்டுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நேரடியாக வரலாம், இன்னொரு பின்பக்கத்து வழியாக போகலாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதிகாலையில் வந்து பையை தூக்கிக்கிட்டு இந்த பின் கேட் வழியாக போயிருக்காரு. போட்ட உடனே இங்கே வாங்க அப்படின்னு கோபமாக பேசியிருக்காங்க அம்மா. வந்து பெஞ்சி உட்காருங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியல. அவங்க சொல்லியிருக்காங்க, ஆம்பளையால் எப்பவும் இல்லை, அதிகாலையில் ஒருத்தன் கொல்லப்புறத்து வழியாக வீட்டில் வந்து போனால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, பெரிய அரசியல் தலைவர் நீங்கள், உங்களுக்கு இது கூட தெரியல அப்படின்னு இருக்காங்க. அதை அவர் பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல அம்சங்கள். அதில் வந்து அவங்களுடைய, அதாவது தியாகம்னு புறப்பட்டாக்க எல்லாரும் தயாராகிடுவாங்க. குடும்பம், பிள்ளைங்க, சொந்தக்காரவங்க எல்லாருமே சுயநலத்தை விட்டு ஒரு நல்லது செய்கிறோம், வாழ்க்கை ஒரு தியாகமான வாழ்க்கை அப்படின்னா. இப்போ நானே இருக்கேன், ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றேன் அப்படின்ற போது கம்யூனிஸ்ட்டு என்னுடைய உறவினர்களோ மற்றவங்களோ பொது வாழ்க்கையில் இருக்கிற ஆள், அவருக்கு இன்னும் கஷ்டம் இருக்கும், இப்படி இருக்கும், நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம், ஒரு அன்பாக இருப்போம், அல்லது குடும்பத்தில் பார்ப்போம், பிள்ளைங்க படிக்குதா அதுக்கு என்னதாவது ஹெல்ப் பண்ணலாமா, இப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. ஓகே. ஆனால் பலமுறை அவருக்கான ஒரு ஊக்கத்தொகையில் அவரை கௌரவிக்கிற வகையில் கொடுக்கக்கூடிய அந்த தொகைகள் எல்லாம் அவர் முற்றிலுமாக மறுத்திருக்காரு. அதை அரசுக்கே திருப்பி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை கட்சியினுடைய நலனுக்காக கட்சிக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை மக்கள் நலப்பணி செய்கிறதுக்காக கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த ஒரு பண்பு எங்கேருந்து வந்தது? அதாவது நான் இன்னும் சொல்ல போனோம்னா, இப்போவும் ஒரு எமோஷன் தான் ஆகுது, அதனால் எமோஷனை வெளிப்படுத்த விரும்பலை. காசை கையிலவே வச்சுக்க மாட்டார் அவர். காசுக்கு ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டார். காசு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணுன்னாக்கா அது அவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். நான் பலதை பார்த்துருக்குறேன். அவருடைய பேங்கில் அதிகபட்சம் வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஒரு தடவை 1000 ரூபா இருந்தது. அவங்க உறவினர் ஒரு பையன் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் விட்டு அதை எடுத்து கொடுத்தாரு. அதே போல் வந்து இந்த பணம்ங்கிறது, இந்த இதுங்கிறத பற்றி ஒரு சின்ன மரியாதை கூட எந்த இடத்துலையும் அவர்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் அது எது இருந்தாலும் அதை வந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம். தனக்கு வேணும் அப்படிங்கிறத விட, தனக்கு வந்து ஒரு 2 இட்லியும் ஒரு பேப்பர், காலையில் படிக்கிறதுக்கு ஒரு பேப்பரும், கட்டிக்கிறதுக்கு 2-3 துணிகளும், அதை நாமே துவைச்சிக்கலாம், படுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம், இது போதுமானது. இதை தவிர வந்து அவர் சிந்திச்சு நான் பார்த்ததில்லை. அதனால தான் அவருக்கு வந்து அதை பற்றி சங்கடமே கிடையாது. இப்போ நமக்கு கூட ஒரு 5000 ரூபா இருக்குது, கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கொடுக்காம வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற எண்ணமும் கொஞ்சம் வரும். இதுக்கு 2 கடையில் ஒரு போராட்டம் நடக்கும். இந்த மாதிரியான எந்த போராட்டத்தையும் அவர்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. அதான் அவருடைய சிறப்பு. புரியுது. நீங்கள் முதல்ல நல்லக்கண்ணையாவை சந்திக்கும் போது இருந்த அந்த ஒரு துடிப்பு அப்படின்றது இருக்குல்ல சார், கம்யூனிசத்தில் இணைந்த பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய துடிப்பு இப்போ சமீபத்தில் அவர் வயது மூப்பின் காரணமாக பலமுறை ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. அந்த நேரத்திலையும் அது இருந்துருச்சு. மன ரீதியாக இருந்தது, உடல் ரீதியாக அவரால் முடியல, மன ரீதியாக தான் கேட்கும். மன ரீதியாக அது இன்னும் ஊக்கமாச்சு. மிகப்பெரிய நம்பிக்கையாளர் அவர். ஓகே. கிரேட் ஆப்டிமிஸ்ட். அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை குறைவுங்கிறது எப்போவுமே வந்ததில்லை. நான் அறிந்த வரைக்கும் இளைஞர்களை பற்றி எல்லாரும் குறை சொல்லுவாங்க, அவர் குறை சொல்லியே நான் பார்த்ததில்லை. இன்னும் சொல்ல போனோம்னா இளைஞர்களை நிறைய ஊக்குவிப்பார்.
இப்போ இன்றைக்கி கூட அவருடைய மரணத்துக்கு வந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா கட்சி சாராத பல இளைஞர்கள் வருவாங்க. அவங்க பாட்டு கூட்டமாக அவர்கிட்ட போய் உட்காந்து நல்லா பேசிட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க. அவர் சொல்லுவார், அவங்க மேலே அக்கறை எடுத்துக்குவார், ஃபோன் பேசுவார். இது மாதிரி உங்களை மாதிரி பல இளம் குழந்தைகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். கல்யாணம் ஆகி நெருக்கடிகள் அது இதெல்லாம் அங்கே தான் போகும். அவர் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு முறையில் இருப்பார். அவர் பார்த்தாலே அந்த மாதிரியான மாறுபாடுகள்லாம் பலருக்கு கலைஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ அவருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. வாழ்நாள் முழுவதும் அநேகமாக அவர் மயக்கமுற்று இருக்கிற போதும் அவருடைய மூளையும் அப்படி தான் இருந்திருக்கும், மனமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிகத்தான நம்பிக்கை, இந்த சமூகம் மாறும், இந்த சமூகத்தை மாற்ற முடியும், இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். அந்த சமத்துவம் மட்டும்தான், அந்த உணர்வுகளோடு தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்க முடியும். தி பிக்கெஸ்ட் கோல் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? வாழ்நாள்ல இதை சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒரு விஷயத்தை எடுத்து அதை சாதிச்சிருவார். மணல் போராட்டம் அப்படின்னாக்கா அது ஒரு சட்ட ரீதியான அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கணும். நிலமீட்சி போராட்டம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒன்று வேணும். குடியிருப்போருக்கான சட்டம் என்று சொன்னால் அதற்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்தார்னாக்க அதை சிஸ்டமைஸ் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்குவார். நோட்டில் எழுதி வச்சு அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய தன்மை அவருக்கு, நான்லாம் அவர்கிட்டேருந்து தான் அதை கற்றுக்கிறேன். நிறைவேற்றக்கூடிய தன்மை அவருக்கு அதுலேருந்து வருது. ஓகே, துவண்டு போய் அவரை உட்கார்ந்து என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? துவண்டு போய் உட்காரல, பட்டு சமூகத்தினுடைய அவலங்களை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள், சர்வாதிகாரமாக இருக்கிற போது, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வர்ற போது அதுக்காக அவர் கொஞ்சம் மனம் கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்துருக்கேனே ஒழிய இது நம்மளால் முடியாது, இதை நம்மளால் செய்ய முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சோர்ந்தெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இவருடைய மரணத்திற்கு வருந்துறாங்க அப்படின்னா லைக் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தலைவர் அப்படிங்கிறத விட புரட்சியாளர்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதனுடைய இழப்புக்கு நம்ம எல்லாரும் வருந்துறோம். அவரை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. அவருக்கு யாராவது ஒரு தலைவர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்கல்ல? அவருக்கு நான் அறிந்த வரையில் ஜீவானந்தம் தான் இன்ஸ்பிரேஷன். கம்யூனிஸ்ட் தலைவர். காலுக்கு செருப்பும் இல்லை, கால்வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசியற்று போலோமடா. காமராஜர் அவருடைய நண்பர், முதலமைச்சர் ஜீவாவுடைய நண்பர் அவங்களாம் ஒன்றா போராட்ட காலத்தில் இருந்தவங்க. காமராஜர் இவர் மேலே அன்பு வச்சுட்டே இருக்கார். ஆனால் சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஜீவானந்தம் கடுமையாக பேசுகிறாரு, ஆர்கியூ பண்ணுறாரு. முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கீங்க, நிலப்பரப்புக்கு சாதகமாக இருக்கீங்கன்னு பேசுகிறாரு. இருந்தாலும் இவர் மேலே ஒரு அன்பு காமராஜ் வச்சுட்டே இருக்கார். அப்போ காமராஜருடைய நண்பர்கள்லாம் போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஜீவா இவ்வளோ அட்டாக் பண்ணுறாரு, நீங்கள் பொறுத்துக்கிட்டு போகிறீங்களே ஏன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கூட 4 வேட்டி வச்சுருக்கேன்டா, அவன் ஒரு வேட்டி மட்டும்தான் வச்சுருக்கான், அவனை எப்படா நான் மதிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஜீவாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இலக்கியம் மற்றது எல்லாத்துலேயும் ஜீவாவை ஏற்றுக்கொண்டவர். அதனால் இவங்க வாழ்க்கையெல்லாம் வேற ஒரு வாழ்க்கை. இந்த நிமிஷம் ஒரு மகத்தான தலைவரை நம்ம இழந்திருக்கோம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கும் இளைஞர்களுக்கும்? இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த சமூகத்தின் சக்தி. இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இதனுடைய அந்த ஒரு பெரிய பாறாங்கல்ல பிரட்டுறது மாதிரி பிரட்டி எடுக்கக்கூடிய நம்புகோல். இவர்களுடைய கருத்துக்களை இன்றைய இளைஞர்கள், அதுவும் விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டு இணையதளத்திலே பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த கருதுகோள்களை ஆழமாக சிந்தித்து அதிலிருந்து சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய, சமூகத்தை விழிப்புணர்வு பெறக்கூடிய ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். அதில் எனக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளின் மீது அதிக நம்பிக்கை கிடையாது. அரசியல் கட்சிகள் ஒரு சுயநல வட்டத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னும் ஒரு சில விதங்களில் இந்த அரசியல் ஒன்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அது அப்படியே சாக்கடையில் கொண்டு போய் தள்ளிடுது, சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. அவர்களுடைய வேலை அழுத்தம் இன்னும் பழு காரணமாக அவர்களுக்கு ஒரு ப்ராப்பர் லெசன் அல்லது வழிகாட்டுதல் என்பது இன்றைய அரசியலால் தர முடியவில்லை. இன்றைய அரசியலால் தவறான வழிகாட்டுதல்களை மட்டும்தான் தர முடிகிறதே ஒழிய சரியான வழிகாட்டுதலை தர முடியல.
அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை இந்த தலைவர்களிடமிருந்து நாம் எடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு கட்டம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு மேலே அதை எடுத்து மக்கள் அதிகாரம், குடிமக்கள் அதிகாரம், மக்கள் விழிப்புணர்வு, மக்களால் கட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் கிடையாது, மக்களால் கட்டுப்படுத்த. நீ அரசியல் கட்சினா நீ இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, வி won't allow you, we remove from the society என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வலிமை பொருந்திய மக்கள் இயக்கங்கள், மக்கள் சிந்தனை, மக்கள் கருத்தோட்டங்கள் வேண்டும். அதை முன்னெடுக்கக்கூடிய இளைஞர்கள் வேணும். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இணைச்சி இந்த கருதுகோளோடு நம்ம அவர்களுக்கான பயிற்சியை எடுத்தால் அவர்கள் விரும்பின ஒரு சமூகத்தை, விரும்பின ஒரு மாற்றத்தை, இவ்வளவு துயரங்கள் பட்டதுக்கு ஒரு அர்த்தத்தை நம்மால் உருவாக்கி தர முடியும். அவருடைய வயது தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்டினுடைய வயது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அவருடைய நினைவுகளை, அவருடைய இருப்பை எங்களோட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. என்றென்றுக்கும் மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பார் அப்படின்னு நம்புவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் என்னுடைய நன்றி.